வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பான்சர்ட் பை பயாமூட். ஸ்பான்சர்ட் பை பயாமூட். என்னடா வெறும் பஸ்ஸாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதில் முக்கியமான செய்தி யாரும் தெரியாத விஷயம் கிடையாது, எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். கொஞ்சம் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 5 பேர் 6 பேர் கேட்டு 5 பேர் 6 பேர் கேட்டாலும் அவங்க தெரிஞ்ச சொல்லுவாங்க. நல்ல விஷயந்தான், முக்கியமான விஷயந்தான். பஸ்ஸு போகுது. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பஸ் இருக்குது. டவுன் பஸ்ஸு, ரூட் பஸ்ஸு, எத்தனையோ பஸ் இருக்குது. லோக்கல் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா டோர் கிடையாது. ஆனால் கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. காலை டைம்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க, பள்ளிக்கூடம் போகிறவங்க எல்லாம் அவ்வளோ படியில் தொங்கிக்கிட்டு போகிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியல மக்களை பாதுகாக்கணும், அந்த டோர் போடணும், கம்பல்சரி டோர் போடணும். இதே கேரளா அரசு எடுத்துங்க, அவங்க நாட்டில் பாருங்கள், எந்த பஸ்ஸுமே டோர் இல்லாமல் எந்த பஸ்ஸும் கிடையாது. ஃப்ரெண்டு பேக்கு டோரு, அதுக்கு மேலே ஆள் ஏற்ற மாட்டாங்க. டோர் அடைச்சிட்டா அந்த வண்டிக்குள்ளே அவங்க உயிருக்கு சேஃப்டி. நம்ம தமிழ்நாட்டை தான் இப்படி இருக்கிறோம். நம்ம ஏன் இப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் சட்டம் போடுறது ரெண்டாவது விஷயம். நம்ம உயிரை நம்ம தான் பாதுகாக்கணும். அதனால் வண்டியில் போகும்போது கூட்டம் வந்து அப்படியில் தொங்கி போகாதீங்க. அளவுக்கு அதிகமாக எத்தனையோ நியூஸ்லாம் பார்க்குறீங்க. படியில் தொங்கி போய் விழுந்து இறந்து போகிறாங்க. நிறையா நியூஸ் பார்க்குறீங்க. பார்த்துருந்து நம்ம மக்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சமாவது நம்ம உயிரை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம எல்லாமே குடும்பம் இருக்குது. உயிர் போனால் ஒன்றும் செய்ய முடியாது. கைகால் நொண்டியாக போனாலுமே நமக்கு தான் சிரமம். அதனால் பஸ்ஸில் போயிடல, தயவுசெய்து தொங்கிட்டு போக வேண்டாம் யாரும். இதெல்லாம் தெரிஞ்ச பதிவு தான், தெரியாத பதிவில். தயவுசெய்து புரிஞ்சு நம்ம உயிரை நம்ம தான் காப்பாற்றணும். அதனால் காலையில் பஸ்ஸில் போகல யாரும் தொங்கிட்டு போக வேண்டாம். 5 நிமிஷம் லேட்டாக போங்க. 5 நிமிஷம் லேட்டாக போனால் நம்ம என்ன குடியாக முழுகி போகுது? அடுத்த வேலை 5 நிமிஷம் கழிச்சு போனேன். 5 நிமிஷம் லேட்டாக போனால் எவ்வளோ சாதிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பதறாத காரியம் சிதறாது. அதனால் பஸ்ஸில் தயவுசெய்து யாரும் தொங்கிட்டு போக வேண்டாம். அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருந்தால் ஏறாமல் அடுத்த பஸ்ஸில் போகலாம். பொறுமையாக போங்க. நம்ம உயிரை நம்ம தான் பாதுகாக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்கும்போதும் சரி, கூட்டம் கம்மியாக இருக்கும்போதும் இந்த வயதான பெண்கள், பாட்டிமார், தாத்தாமார் வந்தாலும், இந்த முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யார் வந்தாலும் எந்திரிச்சு இடம் கொடுத்து போகலாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இடம் கொடுக்குற வாய்ப்பே கிடையாது. அது என்னமோ பழக்கமோ தெரியல. இந்த வயசு பிள்ளைகளை பார்த்தா ஜம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. அதுவும் காலேஜ் போகிற பிள்ளைலாம் காலையில் பார்த்தா வண்டிக்கு முன்னாடி சீட்டு பிடிச்சிக்கிறாங்க. 10 நிமிஷம் போகிறாங்க. 10 நிமிஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன செய்ய போகிறாங்க? அவங்க காலேஜுக்கு போய் என்ன கல்யாணத்துக்கு போகிறாங்க, நின்று வேலை செய்ய போகிறாங்க. அதே உட்காந்து படிக்க போகிறாங்க. அது தயவுசெய்து புரிஞ்சு வயசு பெரியவங்க யார் வந்தாலும், குழந்தை கர்ப்பிணி பெண்கள் வந்தாலும் கொஞ்சம் தயவுசெய்து இடம் கொடுங்க. நாளைக்கு நீங்களும் ஒரு தாய் ஆகலாம். தாயான உங்களுக்கு இதே நிலமை தான். உங்களுக்கு வழிவிடுவாங்க. சரியா? தயவுசெய்து அதை புரிஞ்சு வயசில் பெரியவங்க யார் வந்தாலும் கொஞ்சம் இடம் கொடுத்து எந்திரிச்சு மரியாதை கொடுத்து உட்காருங்க. மரியாதைக்கால அவங்களும் பாவம், கால் வலிக்கும். ஆனால் காலேஜ் போகிற 10 நிமிஷத்துக்காக சீட்டை அடித்து பிடிச்சி உட்காந்து சிலையாக உட்காந்துருக்கு. நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். வண்டியில் சிலையாக உட்காந்துருக்கு. பிள்ளைகளாம் பொம்பளை பிள்ளை 20-22 வயசு பொண்ணு சிலையாக உட்காந்துருக்கு. தயவுசெய்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. நல்ல விஷயம். தயவுசெய்து முதியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு வழி விடுங்க, இடம் கொடுங்க. பாவம் அவங்களும். சரியா? நாளைக்கு நம்மளும் ஒரு பெரியவங்களானா நமக்கு இந்த இது கிடைக்கும். அதனால் கர்ப்பிணி பெண்களுக்காக தயவுசெய்து இடம் கொடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். ஸ்பான்சர் பை பயாமூட். ஸ்பான்சர் பை பயாமூட். ஸ்பான்சர் பை பயாமூட்.